நான் ஒரு சில நீங்க நடிச்ச படத்துலேருந்து ஒரு சில ஸ்க்ரீன் கேப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். காட்டுங்க. முதல்ல நீங்க அவர பத்தியே பேசினதுனால, அந்த இதுலேருந்தே காட்டுங்க. ஓ, முன்னாடி போயிடுங்க அப்படியா? ஆமா சார். இது ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சுல்ல சார்? பேசப்பட்டுச்சா? ரைட்டர் யாருன்னா கிரேசி மோகன். ம். கிரேசி மோகன் அண்ணன் வந்து இந்த காமெடி எழுதவே இல்லை அவர். ஓகே. என்ன எழுதி கொடுத்தாருன்னா, செக் போஸ்ட்டில் போலீஸ் மடக்குகிறது, பிறகு அங்கேருந்து தப்பித்து போகிறார்கள், அவ்வளோ ஒன்லைன் தான் இது. இது ஆன் ஸ்பாட் டெவலப்மெண்ட் பை ரவிக்குமார் அண்ணன், கமல் அண்ணன், ஜெயராம் சாரு, நாகேஷ் சாரு, இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அது மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு யாருன்னா ரவிக்குமார் அண்ணனும் கமல் சார். நான் கமல் சாரை கேட்டேன், தப்பாக எடுக்காதீங்க, ரிகல்ஸ் சரியாக பார்த்துட்டு தான் எனக்கு ஒன் ஷாட்டில் போகிறாங்க. அவ்வளோ பெரிய சிங்கிள் ஷாட்டு கொஞ்சம் பார்க்கணும், நீங்கள் இருந்து பார்த்தா எனக்கு தெம்பு இருக்குண்ணே, நீங்களே யாரையா டம்பி மாதிரி இருக்குண்ணே, நீ வா வாசு அப்படின்னு. ஏன்னா தாத்தா மேலே உள்ள மரியாதை நம்ம சொல்லி தட்டணும், நல்லா தட்டு, போலீஸ்காரமாக தட்டு அப்படின்னு சொல்லுவார் என்கிட்ட. அப்படி தட்டிக்க முன்னாடி நினச்சி கேட்பேன், தட்டு வரைக்கும் அதோ நல்லா தட்டுறான். பயப்படாது, நான் கமல்லாம் பார்க்கணும் நினைக்கும் போது, நீ தான் ஆக்டர், நீ உன் சீன் இது, நீ பேர் வாங்கணும். நாங்களாம் பேர் வாங்கிட்டோம் சொல்லார். அவ்வளோ ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்தாரு.